ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நம் மனதை உயர்த்தக்கூடியது, நம் ஆன்மாவை விழிப்புணர்வுக்கு கொண்டு செல்லக்கூடியது. அது என்ன பார்க்கலாங்களா? கான்ஷியஸ் லிவிங், ஒரு விழிப்புணர்வான வாழ்வு, காஸ்மிக் ஹீலிங், பிரபஞ்ச சிகிச்சை, குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன், குவாண்டம் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. சக்ராஸ், சக்கரங்கள் பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கான்ஷியஸ் லிவிங். நம்ம பெரும்பாலும் ஆட்டோ மோடில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலையில் எழுந்துக்கிறது, வேலை செய்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, ஒரி பண்ணிக்கிறது, நாள் ஃபுல்லாக இப்படி கடத்திட்டு தூங்க போகிறது. இதுதான் வாழ்க்கையா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? கான்ஷியஸ் லிவிங்னா என்ன? ஒவ்வொரு நிமிஷத்தையும் விழிப்போடு வாழ்வது, நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், செயல்களை கவனிக்கிறது, ரியாக்ட் பண்ணுறதில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ரியாக்ஷன் வேறு, ரெஸ்பான்ஸ் வேறு. சரி, இதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்டு. அடுத்தது நம்ம முக்கிய 3 அம்சங்களை பற்றி பார்க்கலாம். அவேர்னஸ்னால் அறிவு. நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீங்க என்பதை கவனிங்க. நெகட்டிவ் தாட் வருதா? பயம் வருதா? அடுத்தது ப்ரெசன்ஸ், இப்போ இந்த செகண்ட். பாஸ்ட் பற்றி நம்ம யோசிக்கலை, நம்ம ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கலை. இந்த செகண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதான் உண்மையான தருணம். அடுத்தது 3வது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, பொறுப்பு. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும், இல்லை துன்பம் தரக்கூடிய விஷயங்களாகட்டும், இதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது, ப்ளேம் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம். கண்ணை மூடிக்கோங்க, உங்களுடைய மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ளே போயிட்டுருக்கு, வெளியில் வந்துட்டுருக்கு. இன்ஹேல் நடக்குது, எக்ஸ்ஹேல் நடக்குது. ஒரு 5 செகண்டு, ஒரு 5 வினாடி மூச்சு உள்ளே போயிட்டுருக்கு, அடுத்தது வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய மூச்சை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிட்ருக்கீங்க. இது தாங்க கான்ஷியஸ் லிவிங். நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதிலையே மனசை வச்சு செய்யும்போது அதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் லிவிங். அதுக்காக மூச்சை ஒவ்வொரு நிமிஷம் கவனிச்சிட்டே இருக்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ, உதாரணத்துக்கு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கவனம் முழுக்கவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? டிவி பார்க்குறோம், ஃபோன் பேசுகிறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த சாப்பாட்டில் நம்ம கவனம் செலுத்துறதில்லை. அதோடு கவனம் செலுத்தி சாப்பிட்றது தான் கான்ஷியஸ் லிவிங். அடுத்தது காஸ்மிக் ஹீலிங், அதாவது பிரபஞ்ச சிகிச்சை. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்திங்கன்னா எனர்ஜியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே எனர்ஜி தான். நாமும் எனர்ஜி தான், நம்மளுடைய எண்ணங்களும் எனர்ஜி தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எனர்ஜி தான். இப்போ காஸ்மிக் ஹீலிங்னா என்ன? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை பயன்படுத்தி நம்முடைய உடல், மனம், ஆன்மாவை நம்ம குணப்படுத்திக்கிறது. இது எப்படி வேலை செய்யுது? உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் ஒரு நெட்வொர்க் மாதிரி. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, நம்ம நெட்வொர்க்கோடு எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்போது அந்த ஹீலிங்கன்றதும்
எல்லாமே நடக்கும் தானே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு ஹீலிங்கும் நடக்கும். உங்களுக்கு அத்தனையுமே கிடைக்கும். இப்போ காஸ்மிக் ஹீலிங் பயிற்சி. கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி மேலிருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெண்மையான ஒரு ஒளி கதிர்கள், நீங்கள் மின்னல் பார்த்துருப்பீங்க, மின்னல்லேருந்து ஒரு அதீத வெளிச்சம் கண்ணை கூசுகிற அளவுக்கு ஒரு வெளிச்சம் சக்தி என்ன ஆகும், பூமிக்கு வரும். அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒளிமையான ஒரு வெள்ளை நிறத்தில் ஒளி கதிர்கள், அந்த ஒளிக்கதிர்களை இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒளி உங்களுடைய தலை மேலே விழுந்து உங்களை உடல் முழுவதும் பரவி உங்களுடைய பாதம் வரைக்கும் போயிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியலன்னா இமேஜின் பண்ணுங்கள். பிரபஞ்சத்துலேருந்து அதே அற்புதமான சக்தி நம்முடைய தலை மேலே வந்து நம்மளுடைய உடல் முழுவதும் பரவி நம்ம கால்கள் வரைக்கும் பாதங்கள் வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம ஹீல் பண்ணக்கூடிய அற்புத மகா சக்தி. இதுதான் பிரபஞ்ச எனர்ஜின்னு சொல்கிறோம், காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே மெதுவாக சொல்லுங்கள், நான் அந்த ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய உடல் மற்றும் மனம் சமநிலையில் உள்ளது. இதனால் என்ன பயன்கள் கிடைக்கும் நமக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், இமோஷனலை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை குணங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம், இமோஷ்னல் ஹீலிங் நடக்கும், ஃபிசிக்கலி நல்ல ரிலீஃப் கிடைக்கும், இன்னர் பீஸ் கிடைக்கும், உள்ள மனதுக்குள்ளார அமைதி கிடைக்கும். அடுத்தது குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுறீங்க. எத்பாவம் தத்பவத்தின்னுவாங்க. எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுவீங்க அப்படின்றது தான். இது ஒரு கோட் இல்லைங்க, இது ஒரு சயின்ஸ். குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? உங்களுடைய எண்ணங்கள் அதுதான் உங்களுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் செயல்பாட்டுக்கு வரும். அது ஒரு ரியாலிட்டி. எண்ணங்கள் நினைக்கிறோம், அது சக்தியாக மாறுது, அந்த சக்தி தான் நிஜமாக மாறுது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு கிளாரிட்டி. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எதை பிரபஞ்சத்திட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். சும்மா ஏதோ நம்ம கேட்டு வைப்போமே அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த பிரபஞ்ச சக்தின்றது மகாசக்தி, அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது எமோஷன், அதாவது உணர்வு. இப்போ நீங்கள் என்ன நினச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்டது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். அடுத்தது பிலீஃப், நம்பிக்கை. கொஞ்சம் கூட துளி கூட உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா பரிபூர்ணமாக நம்பணும், பரிபூர்ண சரணாகதியும் அடையணும். நம்ம என்ன கேட்குறோமோ அது ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிட்ட மாதிரி, அதிலே நம்ம வாழற மாதிரி நீங்கள் நினைக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு படிக்கிறீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி இல்லை பிடிச்ச ஒரு வேலை, இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரபஞ்சத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஹா எனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு, நான் கம்பெனிக்கு போகிறேன், இந்த இடத்துல உட்கார்றேன், எனக்கு வேலை கிடைக்கிது, ஸோ நான் சம்பளம் வாங்குகிறேன். இது எல்லாமே என்ன நடக்குமோ
அதை நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷன் அப்படின்னுவாங்க. நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறது. அடுத்ததாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினைக்கிறதில்ல, நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று நினைக்கிறது. இதுதான் பிலீஃப். ஓகேங்களா? அந்த எமோஷனோடு நம்ம கனெக்ட் ஆகும். அடுத்ததாக மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பயிற்சி பண்ணலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ட்ரீம் லைஃப் இமேஜின் செய்யுங்க. ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில். அந்த ட்ரீம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணுறது இல்லாமல் அதை உணருங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், யூனிவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, யூனிவர்ஸ் என்னை ஆதரிச்சுக்கிட்டுருக்கு, என்னுடைய வாழ்க்கையை எளிதாக உருவாக்கிட்டுருக்கு, என்னுடைய வாழ்க்கை எளிதாக உருவாகிறது, யூனிவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, இப்படி நினைக்கணும். அடுத்ததாக சக்கரங்கள். இது என்ன? இது சக்ராஸ் அப்படின்றது நம்ம உடலில் முக்கியமாக எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா 7 சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் சக்ராஸ். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்னா அண்ட் சகஸ்ராதார சக்கரம்னு 7 சக்கரங்கள் இருக்குது நமக்கு. இந்த 7 சக்கரங்களுமே நமக்கு எப்பயுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் சில பல துன்பங்கள் நமக்கு வந்து சேரும். சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணுறதால நமக்குள்ள பயம் போகும், ஆங்ஸைட்டி போகும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். இந்த சக்கரா பேலன்ஸிங்க்கு நம்ம மெடிடேஷன், ப்ரீதிங், நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு எனர்ஜி ஹீலிங், இது எல்லாமே நம்ம இந்த சக்கரா பேலன்ஸிங் மூலம் நம்ம அடையலாம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? விழிப்புணர்வோடு வாழணும், கான்ஷியஸோட வாழ்க்கையில் நம்ம வாழணும், யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கணும், நம்முடைய எனர்ஜி சென்டர்ஸை நம்ம எப்போவும் சமநிலையில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு உறுதிமொழி எடுப்போமா? நான் எப்போவும் விழிப்புணர்வோடு வாழறேன், நான் ஹீலிங் எனர்ஜியோடு இணைந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் உருவாக்குறேன். இதுதான் நம்முடைய உறுதிமொழி. கடைசியாக, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் இல்லைங்க, அது ஒரு ஆன்மீக அனுபவம், அது ஒரு பிரபஞ்ச நடனம். இங்கே எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தினோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு எல்லா நலன்களும் பெற்று வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.